ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்குமே நல்லா இருக்கு. அதான் அந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஸோ மிஸ்டர் எக்ஸ் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டோரி வைஸ் தெரியல, எனக்கு கொஞ்சம் யூஷுவலான ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஒரு கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லரா நல்லா பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் a good experience. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. கேமரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. ரொம்ப நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்தது. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது ஃபுல்லாவே. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல நிறைய ரிவீல்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட்டப் பண்ணது செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணி ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்துல செகண்ட் ஹாஃப் எனக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. எல்லா கேரக்டருக்கும் நல்லா ஈக்குவல் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. பொதுவா இப்போ ஹீரோ கேரக்டரோ இல்ல மஞ்சு வாரியர் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்ல செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் வந்தாதான் தெரியும் சார். நம்ம அதை பத்தி நம்ம யூகிக்க முடியாது. அது நீங்க மூவி பாருங்க, அப்ப தெரிஞ்சுப்பீங்க. எஸ். தாமஸ் சார் மியூசிக் பத்தி சொல்லணுமா பாருங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போரிங் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, நல்லா என்கேஜிங்காகவே கொண்டு போகும். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸோ ஒரு சாங் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் மற்றபடி பார்த்தோன்னா சீட் எட்ஜில் உட்கார வைக்கிறது படம். ஆக்சிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. மெயினா ஆர்யா ஆக்டிங்கும் கௌதம் கார்த்திக்கும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அது என்ன மோட்டிவ்ங்கிறது. செகண்ட் ஹாஃப்ல அது ஓப்பன் பண்றப்பதான் வந்து இந்த கேரக்டர் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். இந்த கேரக்டர் இப்படி இருக்குமா, ஓகே நார்மலா இருக்கும்ட்டு. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியுது இந்த கேரக்டர்ஸ் தான் இவ்வளவு பண்ணுதுங்கிறது. ஒரு கேரக்டர்ஸுமே செகண்ட் ஹாஃப்ல ரிலீவ் பண்றாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடத்துல எய்ட் பண்ணுது. அதுவும் அவங்களோட தீம் சாங் ஒன்று வருது, அந்த ரொமான்டிக் சாங் ஏற்கனவே கேட்டிருக்கோம் நிறைய இன்ஸ்டாகிராம்ல and all of that. ஸோ அந்த விதத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. லைக் ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மற்றவங்க பார்த்து என்ஜாய் பண்ணும். ஹாலிவுட் ரேஞ்சுன்னு கம்பேர் பண்ண முடியாது. பட் ஓகே, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கமர்ஷியலைஸ் பண்ணிருக்காங்க. பாலிவுட் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அந்த ஜானரால ட்ரை பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே சஸ்பென்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ் தான். அவங்களுடைய தியாகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்களுடைய தியாகத்தை பத்தி காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃப் லீட் கொடுத்துருக்காங்க. The second half was actually the whole movie was very engaging. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்ததுனால ஃபுல்லாவே எங்கேஜிங்கா தான் இருந்தது. மஞ்சு வாரியர் மேம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் இதுல வந்து கௌதம் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த வில்லன் சீன்ஸ்ல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஆர்யா சார் சொல்ல வேணாம், நல்லா இருந்தது. பிஜிஎம் சீன்ஸோட நல்லா மர்ஜ் ஆயிருந்தது. ஸோ இட் வாஸ் a good கடைசி நிமிஷம் வரைக்கும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அந்த வைப் நல்லா கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இட் வாஸ் a very good show. இல்லை ரொம்ப சில்லிங்க பண்ணியிருக்காரு கௌதம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்யா ஆஃப்கோர்ஸ் லைக் இஸ் டன் டெடிகேட்டட் ரோல்னு சொல்லலாம், நல்லா இருக்கு. அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் லைக் மஞ்சு வாரியர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ரொம்ப நல்லா பண்றாங்க. ஸோ ஷி ஹஸ் டன் a fantastic job. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்குமே நல்லா இருக்கு. அதான் அந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஸோ மிஸ்டர் எக்ஸ் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ்டர் எக்ஸ் மனு ஆனந்தோட செகண்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்டைலைஸ்டான ஒரு வேர்ல்டுல நம்ம யூஸ்வலா ரொம்ப நாளா பார்க்காத ஒரு ஸ்டைலைசேஷன் ஸ்பை த்ரில்லர் தமிழ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி கமெண்டபிள் இந்த மாதிரி படம் இந்த ஸ்கேல்ல பண்ணுறது. அண்ட் ஆல்சோ ஆன்சாம்பிள் காஸ்ட் வேற பண்ணி பேலன்ஸ் அவுட் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் டு வாட்ச் தி ஃபிலிம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா மியூசிக் தான் வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது அந்த மியூசிக் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. Yeah, music was a very played really a good role. In fact, a friend of mine even rapped for this for the opening and ending sequence. It was really good. அதை என்ஜாய் பண்றதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு இடத்துல கிளீனா இருந்தது, நல்லா இருந்தது. ஃபைட்ஸ் நல்லா இருந்தது. நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பட் நாங்க கௌதம் கார்த்திக் சீனை ரொம்ப நல்லா நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஆரியாவோட சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஆமா, செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வி விஷ் சக்ஸஸ் டு த டீம். அதுவும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா கரெக்டாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ்மே தெரியா இருந்துச்சு. பட் வந்து கௌதம் சாரை வந்து இவ்வளோ நாளைக்கு வந்து ஒரு வில்லேஜ் ஒரு டோனு லைக் ஒரு மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஒரு கியூட் பையன் அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து இவ்வளோ அளவுக்கு இவருக்குள்ள வில்லத்தனம் இருக்கா, இந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு பாக்குறப்ப ஒரு மாதிரி வாவ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டோரி வைஸ் தெரியல, எனக்கு கொஞ்சம் யூஷுவலான ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஒரு கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லரா நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல சார், செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஃபுல் ரோலே வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நம்ம வந்து கௌதம் கார்த்திக்லாம் ஒரு 2-3 சீன் தான் வர மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஆர்யா பிசிக்கலா ரொம்ப நல்லா இருக்கு. Actually எல்லாருமே equally நல்லா இருந்துச்சு. Even the women in the film and everyone, it was all good. ஹாலிவுட் ரேஞ்ச் மீன்ஸ் அந்த ஃபைட்ஸ் அந்த நிறைய த்ரில்ஸ் இருந்தது. மெயினாக பார்க்கும்போது நம்ம நேஷன் காப்பாற்றுறது
நியூக்ளியர் பாம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. It was a good experience. Cinematography ரொம்ப பிடிச்சிருந்தது. கேமரா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல த்ரூ அவுட் த மூவி நிறைய சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ நிறைய கேம் சேஞ்ச் ஓவர் நல்லா வந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நல்லா தெரியுது. ஸோ இட்ஸ் அ குட் என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த ஃபீல் கொடுக்குது. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இதுல ஆக்சுவலி ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இடத்துலயும் வந்து யூனிக்னஸ் காட்டியிருக்காங்க. ஃபைட்ல அவங்க ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்லயும் யூனிக்னஸ் காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பாடி லாங்குவேஜஸ் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாரிங்கா இல்லை, படத்தோட பிளெண்ட் ஆயிருக்கு நல்லா. அண்ட் படம் பெருசா போர் அடிக்கல எங்கேயுமே. ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபி மற்ற டெக்னிக்ஸ்லாம் வச்சு நல்லா போகும். ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்க முடியாது, பட் ஆக்ஷன் மூவி ட்ரை பண்ணலாம் ஒன் டைம். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம் அது. கரெக்டாக நிறைய கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஈவனாக கொடுத்துருக்குறாங்க. யாருக்குமே ஒரு குறை கூட நம்ம சொல்ல முடியாது. இந்த மஞ்சு வாரியர்லாம் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரத்குமார் சார்லாம் கிளைமேக்ஸ்ல நம்ம யூகிக்கவே முடியாது. Yeah, it's a full movie itself is a Hollywood range movie, and one good thing about the movie I felt is one person மட்டும் செப்பரேட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாருக்கும் நல்ல ஸ்கிரீன் டைம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. That's really nice in the movie. ரொம்ப நல்ல ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. இட்ஸ் அ குட் என்டர்டெய்னர். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வி லுக் ஃபார்வர்ட். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம படம் பார்க்க போனோம். பட் இந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு போர் இல்லாம பயங்கர ஃபாஸ்டா போகுது படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஜான்ரால ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஒன் டைம். ரொம்ப நல்ல மூவி சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு ஆங்கிலம் படம் பார்த்த ஒரு திருப்தி. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 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 என்னன்னு போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அது ஆரம்பிச்சதும் தெரியல, முடிவும் தெரியல. படம் சூப்பரா இருந்தது. ரொம்ப நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்தது. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது ஃபுல்லாவே. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல மூவி. மனோவான டான கிரேட் ஜாப். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ மீன் லைக் ஐ விஷ் த டீம் த மோர் சக்சஸ்ஃபுல். ஓவரால் ஒன் டைம் வாட்சபிள். நல்லா ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க.